2025ஆம் ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் இன்று வானத்தை அலங்கரிக்க இருக்கிறது. இந்த நிகழ்வு உலகம் முழுவதும் வானியலாளர்கள், விண்வெளி ஆர்வலர்கள் ஆகியோருக்கு மறக்க முடியாத அனுபவமாக இருக்க போகிறது என வானியல் ஆய்வாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அது என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். சூரிய கிரகணம் என்பது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் வரும்போது நிகழும் ஒரு வானியல் நிகழ்வு ஆகும். அப்போது சந்திரன் சூரியனின் ஒளியை பூமி மீது படவிடாமல் தடுத்து சூரியனை மறைக்கிறது. இந்த நிலையில் இந்த வருடத்தின் இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் இன்றிரவு நிகழ்கிறது. அதேபோல சந்திர கிரகணத்தை தொடர்ந்து செப்டம்பர் மாதத்தில் ஏற்படும் இரண்டாவது கிரகணம் இதுவாகும். இது சர்வ பித்ரு அமாவாசை நாளில் நிகழ்வதால் முக்கியத்துவம் பெறுகிறது. இது முழு சூரிய கிரகணமாக அல்லாமல் பகுதி கிரகணமாகவே நிகழப்போகும். இந்த சூரிய கிரகணமானது இந்தியாவில் தெரியாது. ஆனால் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா மற்றும் பசிபிக் பெருங்கடலில் 85 வரை சூரியன் மறைத்திருக்கும் அற்புத காட்சியை பார்வையாளர்கள் காணலாம். அதாவது பகல் நேரம் திடீரென இருள் சூழ்ந்தது போல தோற்றமளிக்கும். ஒட்டுமொத்த உலகில் 0.2% மக்கள் தான், அதாவது 1.66 கோடி மக்கள் மட்டுமே இந்த பகுதி சூரிய கிரகணத்தை காண முடியும். இந்திய நேரப்படி இரவு 10:59 மணிக்கு தொடங்கி அதிகாலை 1:11 மணிக்கு உச்சத்தை எட்டி 3:23 மணிக்கு முடிவடையும். சூரியனை நேரடியாக பார்ப்பது கண்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து என்பதால் ISO சான்றிதழ் அளிக்கப்பட்ட சூரிய கண்ணாடிகள், சிறப்பு வடிகட்டிகள் அல்லது ப்ரொஜெக்டர்கள் போன்ற பாதுகாப்பான கருவிகளை பயன்படுத்தி பார்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது. அடுத்த கிரகணங்கள் 2026 பிப்ரவரி 17 மற்றும் ஆகஸ்ட் 12 அடுத்த சூரிய கிரகணம் நிகழும். ஆனால் இந்தியர்கள் மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரிய சூரிய கிரகணம் 2027 ஆகஸ்டில் தான் வருகிறது. பொதுவாகவே சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணம் என எதுவாக இருந்தாலும் பழங்காலத்தில் இருந்தே பல்வேறு கதைகளும் நம்பிக்கைகளும் உலகம் முழுவதும் பின்பற்றப்பட்டு வருகிறது. அதற்கு முக்கிய காரணம் அறிவியலின் வளர்ச்சி இல்லாத அந்த காலகட்டத்தில் திடீரென ஏற்படும் இந்த வானியல் நிகழ்வுகளை கெட்ட நிகழ்வுகளுக்கான அறிகுறிகளாகவே மக்கள் பார்த்தனர். குறிப்பாக இது கர்ப்பிணி பெண்களுக்கும் அவர்களின் குழந்தைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற கருத்து பரவலாக உள்ளது. ஆனால் இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை. ஊட்டச்சத்து குறைபாடு, மரபணு காரணங்கள் அல்லது சில மருந்துகள் போன்றவற்றால் தான் பிறப்பு குறைபாடுகள் ஏற்படுகின்றன என்று அறிவியல் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் வெளியே செல்வதால் சூரிய ஒளி நேரடியாக கருவில் உள்ள குழந்தையின் நரம்பு மண்டலங்களை பாதிக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது. ஆனால் இது நம்பிக்கைகளின் அடிப்படையிலான தகவல் மட்டுமே, அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை.